ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ வந்து ராகி கோகோனட் குக்கீஸ் செய்ய போகிறோம். அதுக்கு நான் 1/4 கப்பு பட்டர் எடுத்து கொஞ்சமாக பண்ணியிருக்கேன் பாருங்கள். பட்டர் எடுத்துருக்கேன், மெல்ட் ஆகிருக்கணும். பட்டர் வந்து 1/2 கப்பு வெல்லம் சேர்த்துருக்கேன். நல்லா இது மெல்ட் ஆகிடும். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 1 கப்பு டிசிகட் கோகோனட் எடுத்திருக்கேன். 1 கப்பு ராகி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து வீட்டிலே ரெடி பண்ணது. நான் கொப்பரையை எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், 1/4 சிட்டிகை உப்பு நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பால் விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா கட்டியாக பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சிருக்கேன். நான் உங்களுக்கு எந்த சைஸுக்கு உங்களுக்கு சைஸ் உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் எல்லாமே உருண்டை பிடிச்சி மறுபடியும் டிசிகட் கோகோனட்லேயே டிப் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். நான் ஒரு பிளேட்டில் பட்டர் தடவி வச்சுருக்கேன். ஒரு கடாயி வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பிளேட்டில் இருந்து கோகோனட் பிஸ்கெட்டை எடுத்து உள்ளே வச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சூப்பராக வெந்திருக்கு. இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பேக்கரி ஸ்டைலில் நம்மளுடைய குக்கீஸ் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.